ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சீரக சம்பாவில் மட்டன் பிரியாணி எப்படி செய்யணும்னு பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். செம்மையாக டேஸ்ட்டான பிரியாணி. அதுக்கு நம்ம பார்த்தோம்னா அடுப்பில் இந்த மாதிரி சட்டியை வச்சுட்டு அதில் நான் இந்த அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி எண்ணெய் தேங்காய் எண்ணெயும் நல்லெண்ணெயும் கலந்து விட்டுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி விட்டுட்டு எண்ணெய் நல்லா இந்த மாதிரி சூடுனதுக்கப்புறம் பட்டை, ஏலக்காய், கிராம்பு இது மூணையும் போட்டுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களே பாருங்கள், இந்த மாதிரி போட்டுக்கணும். போட்டுக்கிட்டு அதில் 2 பச்சை மிளகாய் இந்த மாதிரி சேர்த்துக்கணும். அதிரடியான மட்டன் சீரக சம்பா அரிசியில் பிரியாணி ஃப்ரெண்ட்ஸ், செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம அதில் அரைச்சி வச்சுருக்க பூண்டு, இஞ்சி, வெங்காயம் 3 பேஸ்ட்டையும் அதில் சேர்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி சேர்த்துக்கிறோம். நல்லா இந்த மாதிரி கரண்டியை வச்சு நல்லா வணக்கி விட்டணும் ஃப்ரெண்ட்ஸ். பச்சை வடை போகிற அளவுக்கு நல்லா வணக்கி விட்டுறணும். இந்த மாதிரி நல்லா சட்டி நல்லா சூடாக இருக்கனால அந்த மாதிரி நல்லா எல்லா பக்கம் நல்லா வணக்கி விட்டணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மல்லி, புதினா தலையை அந்த மாதிரி போட்டுக்கணும். இந்த மாதிரி போட்டாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியில் கொஞ்சமாக போட்டுட்டு அதில் தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு கொஞ்சம் போட்டுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வணக்கி விட்டுக்கணும். நல்லா வணங்கி வந்துகிட்ருக்கு. அதில் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கொழுப்பை இந்த மாதிரி மட்டன் கொழுப்பை இந்த மாதிரி போட்டு நல்லா வணக்கிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதை நல்லா பிரட்டி விட்டுக்கணும். அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடையும் அது ஒன்றா வர மாதிரி நல்லா வணக்கி விட்டுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டை இந்த மாதிரி அதை சேர்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இந்த மாதிரி சேர்த்துக்கணும். அதை சேர்த்துக்கிட்டு நல்லா இந்த மாதிரி கரண்டியை வச்சு நல்லா ஒன்றை போலேயே நல்லா அப்படி நல்லா கிளறி விட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டு நல்லா வணங்கணும். வணங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க மட்டன் பீஸை இந்த மாதிரி அதோட சேர்த்துக்கணும். அழகாக சேர்த்தாச்சு. இப்போ நம்ம அடுத்து அதை நல்லா அந்த மசாலோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி கரண்டியை வச்சு நல்லா கிளறி விட்டுக்கணும். செம்மையாக அந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கணும். நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு செம்மையாக இப்போ நல்லா கலக்கியாச்சு. இப்போ நல்லா அது நல்லா வேகட்டும். நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பொடிங்களில் மஞ்சத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, மட்டன் பொடி, மிளகாத்தூள் இவைகளை சேர்த்துக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். சேர்த்துக்கிட்டு நல்லா அதெல்லாம் அந்த மட்டனோட மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா இந்த மாதிரி விளக்கிவிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா உப்பு சேர்த்துட்டு இந்த அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கிறோம். நல்லா இந்த மாதிரி அழகாக கிளறி விட்டுக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து வச்சுருக்க தயிரை இந்த மாதிரி ஊற்றிக்கலாம். நல்லா ஊற்றிட்டு நல்லா ஒரு கிளறி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி கரண்டியை வச்சு நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கணும். நல்லா கிளறி விட்டுக்கணும். இப்போ பாருங்கள் நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு. மட்டன் நல்லா வேகிறதுக்காக இப்போ நம்ம டவரா மூடி எடுத்து மூடிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் நேரம் அப்போ தான் கறி வேகும். நல்லா இந்த மாதிரி வேக விட்டுறலாம். இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம் எப்படி வெந்திருக்குன்னு. நீங்களே பாருங்கள், நல்லா அப்படி செம்மையாக வெந்துக்கிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கரண்டியை வச்சு நல்லா ஒரு கிண்டி விட்டுடலாம். செம்மையாக மசால் எண்ணெயெல்லாம் அப்படியே நல்லா பிடிச்சிருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நல்லா வணங்கி வரணும். பச்சை வடையெல்லாம் போய் நல்லா ஃப்ரெஷ்ஷாக நீங்களே பாருங்களேன் எந்த அளவுக்கு வணங்கியிருக்குன்னு. இந்த மாதிரி மட்டன் நல்லா வெந்து வணங்கி வரணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணியை ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டுறணும். அதுக்கப்புறம் நல்லா கொதிக்கிறதுக்காக கறி வேகிறதுக்காக நம்ம டவரா மறுபடியும் மூடிடுவோம். டவராவை திறந்து பார்த்தா செம்மையாக கொதிக்குது ஃப்ரெண்ட்ஸ்.
இப்போ நம்ம அரிசி போட்டோம்னா டக்குன்னு வெந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நல்லா கொதி வந்தோன்னா அரிசியை போடுங்க. நல்லா கொதிச்சுட்ருக்கு. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுருக்க சீரக சம்பா அரிசியை அழகாக அதில் இறக்கி போட்டுக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி அழகாக சேர்த்துக்குவோம். நீங்கள் நார்மல் அரிசி போடுறதோ சீரக சம்பா அரிசி போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக மணமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணி. இப்போ நம்ம அரிசியெல்லாம் போட்டாச்சு. அதை நல்லா கிளறி விட்டுருவோம். நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா இந்த மாதிரி நல்லா ஒரு கிளறி விட்டுருவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக எடுத்து உப்பு காரம் போதுமா தேவையான அளவு செக் பண்ணிக்கலாம். நல்லா அரிசி கொதிச்சுக்கிட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி எலுமிச்சம்பழம் 2 எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணி இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்துக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி அழகாக பிழிஞ்சு எடுத்துக்கணும். இந்த மாதிரி நல்லா அழகாக பிழிஞ்சு எடுத்துக்கணும். சாறு நல்லா எடுத்ததுக்கப்புறம் நல்லா கொதிச்சுக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ். இந்த டைமில் நம்ம புழிஞ்சு எடுத்த அந்த எலுமிச்சம்பழ சாறை கொட்டை இல்லாமல் நீக்கிட்டு நீட்டாக இந்த மாதிரி அதில் சேர்த்துக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். சேர்த்துக்கிட்டு நம்ம கரண்டியை வச்சு அரிசியை நல்லா இந்த மாதிரி நல்லா எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து கிளறி விட்டுட்டு டவரா மூடியை போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், மூடியாச்சு. டக்குன்னு வெந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நல்லா வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே கொஞ்சமாக தண்ணி இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா அதை தம் போடுறதுக்காக இந்த மாதிரி போட்டு அதில் நெய் இந்த மாதிரி விட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அழகாக செம்மையாக இந்த மாதிரி எல்லா பக்கமும் நெய்யை இந்த மாதிரி விட்டுட்டு கட் பண்ணி வச்சுருக்க மல்லி புதினா தலையை போட்டுனோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நம்ம தம்முக்கு தேவையான டவரா மூடி வச்சு நெருப்பு இந்த மாதிரி அள்ளி மேலே தம்முக்காக வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி அழகாக வச்சுட்டா கீழேயும் வெளியே எடுத்துடணும் ஃப்ரெண்ட்ஸ். நெருப்பை அதிலே இருந்தால் அடி பிடிச்சிரும். தேவையான அளவுக்கு தம் போட்டு நெருப்பை உள்ளே இருக்க நெருப்பை வெளியே இழுத்து வச்சிடணும். இந்த மாதிரி எடுத்து போடணும் ஃப்ரெண்ட்ஸ். தம் விட்டால் செம்ம டேஸ்ட்டான சீரக சம்பா மட்டன் பிரியாணி ரெடி ஃப்ரெண்ட்ஸ். நீங்களே பாருங்கள். இந்த அளவுக்கு தம் விட்டுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த மாதிரி திறந்து எடுத்திங்கன்னா இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். செம்மையாக அழகாக இந்த மாதிரி எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். செம்ம டேஸ்ட்டான சீரக சம்பா மட்டன் பிரியாணி ரெடி ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம அதை இந்த மாதிரி குச்சி மாதிரி அழகாக வச்சு அழகாக கறி உடஞ்சிடாமல் இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி கிளறி விட்டுக்கணும். இந்த மாதிரி அழகாக கிளறி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். செம்ம டேஸ்ட்டான மட்டன் பிரியாணி ரெடி ஃப்ரெண்ட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தமிம் லவ்லி.